ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிட்காயின் அண்ட் ஈத்தரியம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி டெலகிராம் குரூப்பில் கரெக்டாக அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களாக நேம் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் நம்ம பேர் யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து உஷாராக இருங்க. அதே மாதிரி நம்ம எந்த ப்ரீமியம் சர்வீஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஸோ யாராச்சும் அப்படி பேசுனாங்கன்னா ஜஸ்ட் பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பிட்காயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி கொடுத்த 2 லெவல்லேருந்து தான் நமக்கு மேலே போகும்னு நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் மேஜரான லெவல் எதுன்னு பார்த்தோன்னா இந்த லெவல் தான் மேஜரான லெவல் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி சார்ட் இருக்குது பார்த்தீங்களா. யூஎஸ்டிடி சார்ட்டில் மேஜரான ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைன் கூட ஃபிப்போட கான்ஃபரன்ஸோடு சேர்ந்துருக்கு. ஸோ இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வருவான். ஸோ இந்த இடத்த நம்ம டச் பண்ணும்போது நமக்கு பிடிசி இவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லெவலில் டச் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம விக்விட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபிப் லெவலையும் டச் பண்ணல, ட்ரெண்ட்லையும் டச் பண்ணல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது எதனாலனா ட்ரம்ப் பேசினாரு கத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் கதை விடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் மேனிபுலேஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி கதை விடுவாங்க. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா நமக்கு கீ லெவல் டச் பண்ணும்போது நமக்கு ஒரு பம்ப் கொடுக்கும். அந்த பம்ப் தான் இது. இந்த நியூஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாலடைலை கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா தெரியும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது ட்ரம்ப் ஸ்பீச் கொடுத்தாரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்ற மாதிரி போட்டு ஏதாச்சும் உளறிட்டு இருப்பானுங்க ட்விட்டரில். ஸோ அது ஏன் இங்கே வரும்போது கரெக்டாக பாசிட்டிவ் நியூஸ் கொடுக்கணும்? ஏன் இங்கே வரும்போது கொடுத்துருக்கலாம், இங்கே வரும்போது கொடுத்துருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாச்சும் கொடுத்துருக்கலாம். அது ஏன் இங்கே வரும்போது கரெக்டாக கொடுக்கணும்? ஸோ இங்கே நீங்கள் பாயிண்ட் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாலடைலை கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ மற்றபடி நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு கீ லெவல் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டாலே போதும். நீங்கள் இந்த நியூஸ்லாம் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பார்க்க வேண்டிய மெயின் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ டேட்டா, அப்போ எஃப்ஓஎம்சி, இது மட்டும் தான் மேஜரான நியூஸ். ஏன்னா இதுதான் நமக்கு ஒரு ப்ராப்பரான டைரெக்ஷனை செட் பண்ணுறதுக்கான நியூஸ். ஸோ அந்த டைமில் மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். மற்ற நேரத்தில் இந்த சும்மா எல்லாரும் வளர்ட்டு இருப்பானுங்க. இது இவன் வந்துட்டான், இவன் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டான், அதனால பம்ப் ஆயிடுச்சு, இவன் எலெக்ஷன் தோதுட்டான் பம்ப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க. ஸோ அதை நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் டெக்னிக்கலில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா போதும். நீங்கள் கரெக்டான லெவலில் பிடிச்சி நல்லா ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம மார்க்கெட்டில் பார்க்கலாம். இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துலேருந்து கரெக்டாக மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கு. இங்கேருந்து திரும்ப அந்த கீழே லெவல் டச் பண்ணிட்டு திரும்ப ரிஜெக்ட் ஆகிருக்கான். திரும்ப இங்கேருந்து திரும்ப இப்போ மேலே போயிட்டுருக்கான். ஸோ நேற்றே நான் மென்ஷன் பண்ணேன், ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்கும் போது நம்ம இது இப்படியும் போகலாம், இல்லை மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது இந்த இடம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு டிசிஷன், அதாவது எந்த டிசிஷன் எடுப்பான்றது தெரியாத இடம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருந்தேன். என்னென்னா நம்ம ஈத்தரியம் சார்ட்டில் போகலாம். ஈத்தரியம் சார்ட்டில் பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு கீ லெவலில் டச் பண்ணிட்டு நம்ம மேலே போயிட்டு இருந்தால் அந்த கீ லெவலுக்கு கீழே பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா அப்படின்னா நமக்கு பிடிசியும் பார்த்தோன்னா அதே டைரெக்ஷன் தான் ஃபாலோ ஆகும். ஸோ இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் அண்ட் ஈத்தரியம் இது ரெண்டுமே பார்த்தோன்னா ஒரே டேரெக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும். ஜஸ்ட் வால்டைல் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர உங்களுக்கு ஃப்ளோ அப்படின்றது பார்த்தோன்னா ஒரே டேரெக்ஷன் தான். இப்போ பிடிசி பேரிஷாக இருந்துச்சுன்னா ஈத்தரியமும் பேரிஷாக தான் இருக்கும். இப்போ ஈத்தரியம் பேரிஷாக இருந்துச்சுன்னா பிடிசியும் பேரிஷாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு செட்டப் ஈத்தரியமில் கிடைக்குது அப்படின்னா அதே செட்டப் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல நீங்கள் பிட்காயின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கொடுக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈத்தரியமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 10% ஏறி இருக்கும். ஆனால் பிட்காயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஞ்சி போட 4% 3% அவ்வளோதான் ஏறி இருக்கும். ஸோ வால்டைல் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர உங்களுக்கு டைரெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், நான் இந்த லெவலில் பிரேக் பண்ணி இந்த கீ லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் வீடியோவில் கீ லெவலில் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு போட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் நான் இந்த மாதிரி காட்டுறேன், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த கீ லெவலில். ஏன்னா எக்ஸாக்ட் பாயிண்ட்டை நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ இது மாதிரி காட்டுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கீ லெவல் உங்களுக்கு நெக்ஸ்ட் கீ லெவல். இப்போ இந்த லெவலில் டச் பண்ணிட்டு தான் மேலே போயிட்டுருக்கான். இப்போ மேலே போகிறது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கீ லெவல் இருக்குது, அது இந்த கீ லெவல் இது. ஸோ இப்போ இந்த 2 கீ லெவலுக்கு நடுவில் தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த 2 கீ லெவலுக்கு உள்ள ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து கீழே ஒரு க்ளோஸ் வச்சான். அதுக்கப்புறம் கீழே இந்த ப்ரைஸ் லெவலில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இங்கே க்ளோஸ் வச்சா அப்படின்னா அடுத்து நம்ம இந்த வீக்லி லெவல் வரைக்கும் வரதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது மேஜரான ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது. இங்கே வீக்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேஜரான ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனால் மட்டும்தான் கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அது வரைக்கும் உங்களுக்கு கீழெல்லாம் பெருசாக வரமாட்டான். ஸோ அப்படி சப்போஸ் கீழே க்ளோஸ் வச்சா அப்படின்னா அதுக்கும் ஒரு செட்டப் இருக்குது. ஸோ அதை நான் கடைசியாக நான் சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஜாக்பாட் செட்டப் ஒன்று இருக்குது, நமக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா எப்போ மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தோன்னா இந்த 2 லெவல் தான். இந்த லெவலில் இருந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் தான் அடுத்து வந்து இந்த லெவல் வரைக்கும் போவான். ஸோ லெவல் டு லெவல் ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. இது கற்றுக்கிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு டேரெக்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான டேரெக்ஷன் மட்டும் தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே க்ளோஸ் வச்சா மட்டும் தான் வந்து கீழே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதே டேரெக்ஷன் தான் இப்போ வந்து பிடிசியும் ஃபாலோ பண்ணணும். இப்போ மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றதால மேபி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வருது, ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டும் இருக்குது, ஸோ ஒரு ரெசிஸ்டண்ட்டும் ஒன்று இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ரிஜெக்ட் ஆகுமா அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா வந்து ஈத்ரேமில் பார்த்தா இந்த இடத்துல எந்த மாதிரி ரெசிஸ்டண்ட்டும் கிடையாது, பட் பிடிசியில் நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டெய்லி சார்ட் வந்து USDT ப்ளஸ் USDC ரெண்டுமே சேர்ந்த சார்ட் இது. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ் வச்சா அப்படின்னா இது வந்து மேலே போச்சு அப்படின்னா நம்ம BTC ஈத்ரியம் ரெண்டுமே வந்து கீழே போகும். ஸோ இது வந்து இங்கே வந்து கீழே இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டா அப்படின்னா அடுத்து ரீடெஸ்ட் வச்சுட்டு திரும்ப இந்த ஒயிட் லைன் இருக்குது பார்த்தீங்க, இந்த ஒயிட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் பாக்ஸோட லெவல் இதுதான். இந்த ஒயிட் பாக்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு க்ளோஸ் வச்சுட்டா அப்படின்னா அடுத்து வந்து நான் என்ன பண்ணுவேன்னா BTC வந்து எனக்கு புல்லிஷாக மாறிடுச்சு அப்படின்னு நான் அர்த்தம். இல்லை இங்கேருந்து எனக்கு வந்து இப்படி இந்த லெவலை பிரேக் பண்ணாமல் திரும்ப மேலே போகிறான் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக இங்கேருந்து எனக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து இன்னும் இந்த லெவல் வந்து டச் பண்ணாமல் இருக்குது. ஸோ மேபி அதை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி டச் பண்ணா அப்படின்னா நமக்கு வந்து BTC இன்னமும் ஃபர்தராக வந்து இந்த இடத்துல வந்து திரும்ப நம்ம சொன்ன கீழ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழ் லெவலுக்கு டச் பண்ணிவிட்டு திரும்ப போகலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனால் மட்டும்தான் இந்த லெவல். ஸோ ரிஜெக்ட் ஆகலை அப்படின்னா இப்படி போயிட்டு இங்கேருந்து இப்படி போயிட்டு இப்படி ரீடெஸ்ட் வச்சுட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இது இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது, என்னென்னா சைட்வேஸில் மாவரைக்கிறது. ஸோ சைட்வேஸ்லேயே மாவரைச்சிட்டு போவானுங்க இப்படியே. ஸோ இந்த லெவல் 2 லெவல் நோட் பண்ணிக்கோங்க வேணும்னா. இதை வந்து பாக்ஸ் போட்டு நான் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த 2 லெவல். ஃபஸ்ட்டு இருக்க கீ லெவல், நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அது கீழே இருக்க கீ லெவல் இது. ஸோ இந்த 2 லெவல் தான் வந்து மேஜரான லெவல். ஸோ இந்த 2 லெவல் பிரேக் ஆகாத வரைக்கும் நமக்கு வந்து கீழே இப்படி வந்தால் கூட நமக்கு வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஈத்ரியமில் வந்து நான் ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து ஒரு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். பட் ஆனால் வந்து இது இன்னும் எக்ஸாக்டாக நடக்குமா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் இப்போ கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து ஹார்மோனிக் பேட்டர்ன் தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. பட் ஹார்மோனிக் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை ஹார்மோனிக் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்றது வந்து நான் இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாப் எடுத்துக்கணும். டாப் எடுத்துகிட்டு இந்த பாட்டம் வந்து ஏ எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 0.786 வரணும். ஆனால் நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த க்ளோஸில் நமக்கு வச்சோம் அப்படின்னா கரெக்டாக 0.786 சம்திங் அந்த ரேஞ்சு வந்து கரெக்டாக வருது நமக்கு. ஸோ இது வந்து வேலிடான லெவல். ஸோ அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடம் வரைக்கும் வரணும், 0.886 இந்த லெவல் வரணும். இந்த லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இது ஒரு ஜாக்பாட் செட்டப். அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.618 வரைக்கும் நமக்கு வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இது வந்து ஹார்மோனிக் பேட்டர்ன். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஹார்மோனிக்ன்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான் அதுவும். ஸோ அப்படி போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 1.618 வரைக்கும் நமக்கு வந்து டார்கெட். அப்படி இல்லை அப்படின்னா 2.24 வரைக்கும் நமக்கு வந்து டார்கெட். இவ்வளோ கொஞ்சம் தூரம் மேலே போகும். ஸோ 2.24ன்றது அரௌண்ட் இந்த ஏரியாவில் வந்து வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 5600 வரைக்கும் உங்களுக்கு போகுது. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 7300 வரைக்கும் போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜரான இவ்வளோ பெரிய மூவ் வந்து நம்ம பிடிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஜாக்பாட் செட்டப் மாதிரி நமக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஈத்ரேமில் தான் ட்ரேடர் இருக்கணுமா அப்படின்றது அவசியம் கிடையாது. ஈத்ரேமில் புல்லிஷாக மாறுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ட் காயில் கன்ஃபார்ம் வந்து புல்லிஷாக மாறிடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த இடம்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆல்ட்டில் வந்து இறங்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஈத்ரேமில் இறங்கணும் அவசியம் கிடையாது. ஆல்ட்டில் இறங்கினீங்கனாலே நல்ல ப்ராஃபிட் பிடிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன். இது வந்து பட்டர்ஃப்ளை ஹார்மோனிக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. நீங்கள் வேணும்னா ஜஸ்ட் டைப் பண்ணி பாருங்கள் பட்டர்ஃப்ளை ஹார்மோனிக் பேட்டர்ன் அப்படின்றது. அதுக்கடுத்து என்ன நடக்கும்ன்றது தான் இன்னும் ஒரு கவலைக்கிடமான விஷயம். ஒன்ஸ் இந்த டார்கெட் ரீச் பண்ணிட்டா அப்படின்னா அடுத்த டார்கெட் எங்கன்னு பார்த்தா இந்த லோ வந்து பிரேக் பண்ணுறது தான். இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ வந்து பிரேக் பண்ணுறது தான் அடுத்த டார்கெட்டு. இந்த லோ வந்து பிரேக் பண்ணுவான். இந்த ஏன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் வந்து பிரேக் பண்ணுறது தான் அடுத்த டார்கெட்டு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இங்கே வரணும். இங்கே வந்தால் தான் அது வந்து வேலிட். அப்படி இல்லை அப்படின்னா அது வேலிட் கிடையாது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க லெவல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி இங்கே வந்து வீக்லி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அடுத்து வந்து இவ்வளோ தூரம் வருவான். ஸோ அது வரைக்கும் வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் 2 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஒன்று இருக்குது. இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து அடுத்து இந்த லெவல்லாம் வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா
இப்போதைக்கு இங்கேருந்து மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையே வந்து ஸ்டிக் பண்ணுங்கள். நமக்கு வந்து கீழே இப்போதைக்கு இந்த இடத்துல க்ளோஸ் வச்சா மட்டும் நம்ம வந்து கீழே போவோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் க்ளோஸ் வச்சிட்டான், இதில் எனக்கு கீழே க்ளோஸ் வச்சிட்டான், இல்லை மேலே க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செட்டப் பிளான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ்டிடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிடிசி ஈத்ரீஎம்க்கு வந்து ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ இது கீழே போச்சுன்னா நமக்கு வந்து பிடிசி ஈத்ரீஎம் வந்து மேலே போகும். இது மேலே போச்சு அப்படின்னா பிடிசி ஈத்ரீஎம் வந்து நமக்கு கீழே போகும். ஸோ அவ்வளோதான் இது. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து வந்து ஒரு சின்ன எஜுகேஷன் கண்டென்ட் மாதிரி தான். நீங்கள் டைம் இருந்தால் பாருங்கள், ஏன்னா வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஏன் ப்ரைஸ் வந்து பம்ப் ஆனா அப்படின்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ டெய்லியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கீ லெவலை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த கீ லெவலை எப்படி மார்க் பண்ண அப்படின்றது வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ திரும்பவும் அதை சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இந்த கீ லெவலை மார்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு நான் போயிருன்னு வச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த கீ லெவல் டச் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கரெக்டாக மேலே போயிருக்கான். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கான், ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கான். கீழே வந்ததும் இங்கே பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் இது வந்து என்னோட இண்டிகேட்டர், இது ஓன் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மணி ஃப்ளோ, நம்ம வேவ் ட்ரெண்ட் அதெல்லாம் வரும். ஸோ உங்ககிட்ட இதெல்லாம் இருக்காது. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு RSI வச்சு மட்டுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி நீங்கள் இது வந்து RSI வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டைவர்ஜன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் RSI. இந்த பர்பிள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து RSI. இது வந்து 30 லெவலுக்கு கீழே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து க்ரீன் கலர் காட்டும். மேலே 70க்கு மேலே போச்சு அப்படின்னா ரெட் கலரில் காட்டும். ஸோ அதுதான் இது. இது வந்து ஜஸ்ட் எனக்கு கலர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ப்ரைஸ் வந்து இங்கே கீழே வருது. வந்ததும் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாட்டம் இருக்குது. அதுக்கடுத்து என்ன பண்ணுதா க்ரீன் கலரில் இருக்குது. அதுக்கடுத்து திரும்ப வந்து ஒரு கீழே வந்து ஒரு ட்ராப் விழுது. ட்ராப் விழுந்ததும் இந்த ப்ரைஸுக்கும் இந்த இடத்துல, ஸோ நம்ம இப்போ நான் ஜஸ்ட் RSI எடுத்துக்கிறேன், உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். ஸோ நம்ம இண்டிகேட்டரில் வந்து உங்களுக்கு புரியாது. ஸோ வெறும் இது நார்மல் RSI வந்து உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். பட் வந்து இது வந்து ஜஸ்ட் நான் கலர் மட்டும் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல இப்படி கீழே விழும்போது நமக்கு பாருங்கள் ஒரு டைவர்ஜன் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ப்ரைஸ் வந்து கீழே விழும்போது நமக்கு வந்து RSIயில் ஹையர் ஐ ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கே வந்து லோவர் லோ ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு வந்து கீழே வந்து ஹையர் ஐ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு புல்லிஷ் டைவர்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து அங்கேருந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த கீ லெவல் எதுவுமே கிடையாது. ஒரு கீ லெவல் அப்படின்றது வந்து இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. அதனால் வந்து இந்த டைவர்ஜன் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். திரும்பவும் வந்து ஒரு லோ வச்சுருக்கான். அந்த லோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு கீ லெவல் வந்து டச் பண்ணியிருக்கு. கீ லெவலை டச் பண்ணிட்டு அகெயின் திரும்ப வந்து ஒரு டைவர்ஜன் கொடுத்துருக்கு. இந்த லோக்கு இது வந்து டைவர்ஜன், இந்த இடத்துல இந்த லோக்கு இதுவும் டைவர்ஜன். ஸோ அதனால் வந்து இந்த கீ லெவல் டச் பண்ணதும் இது வந்து வேலிடான நமக்கு வந்து டைவர்ஜன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகணும். என்ட்ரு ஆனிச்சுன்னா அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்க அதுக்கு அடுத்து இருக்க கீ லெவல், இங்கே வந்து 4Rல கீ லெவல் ஒன்று இருக்குது. இதுதான் வந்து நம்ம டார்கெட். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும். இது வந்து ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான் இதெல்லாம். இது இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கணும். நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து எங்கே வேணால் இந்த டைவர்ஜனை மார்க் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ஒரு கீ லெவலை மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு எதனா டைவர்ஜன் வருதா, டச் பண்ணுதா, அந்த இடத்துல வந்து எவ்வளோ பம்ப் கொடுத்துருக்கான் அப்படின்றது வந்து பாருங்கள். நீங்கள் வந்து ஜஸ்ட் நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ டைவர்ஜனை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டைவர்ஜன் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்காச்சும் நீங்கள் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டைவர்ஜன்னா என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து இங்கேருந்து வந்து நமக்கு ட்ரம்ப் பேசிட்டாரு உடனே பம்ப் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு கீழே டச் பண்ணும்போது நமக்கு டைவர்ஜன் கொடுத்தா அதனால் வந்து பம்ப் ஆச்சு, அவ்வளோதான் இது ரீசன். ஸோ இதில் வந்து ட்ரம்ப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு நியூஸ் மேனிபுலேஷனுக்காக உங்களுக்கு அந்த மாதிரி கதை விட்றானுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த லெவல் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து டைவர்ஜன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைவர்ஜன், இது வந்து 4Rலையும் பாருங்கள். 4Rலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மினி டைவர்ஜன், அதாவது ஷார்ப்பான டைவர்ஜன். இதெல்லாம் பற்றி நான் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த RSIயை விட பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் தான். RSIயில் மோஸ்ட் ஆஃப் த இண்டிகேட்டரை விட பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர் வந்து நான் யூஸ் பண்ணுற இந்த இண்டிகேட்டர் தான். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி கொடுத்துரும். என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ டாட்டு, இந்த க்ரீன் டாட்டு, இந்த மாதிரி திரும்ப எல்லோ டாட்டு, இந்த பர்பிள் டாட்டு, இது எல்லாமே எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் வந்து மென்ஷன் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளாக இப்போ 4 ஹவர் போயிடுறேன்னு வச்சுங்க. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் போக போக உங்களுக்கு வந்து அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு 4 ஹவர்னு காட்டணும்னு வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பர்பிள் டாட் வந்துருக்கு. இந்த இடத்துல பர்பிள் டாட் வந்தோடனே பாருங்கள் ஃபுல்லாக வந்து கீழே விழுந்திருக்கான். ஸோ இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியோட மெயினான இது இந்த பர்பிள்
இந்த எல்லோ இதுதான் வந்து மேஜரான கீ லெவல். இது வந்து நம்ம கண்ணை மூடிட்டு அப்படியெல்லாம் பார்த்தோன்னே எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கீ லெவல் டச் பண்ணும்போது நமக்கு இது பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக வந்து பை போகலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இது. இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் டாட்டும் வந்து வேலிட் தான். பட் வந்து அது கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பார்க்க வேண்டியிருக்கும். இங்கே பாருங்கள் சின்ன பம்பு, இங்கே இருந்தால் ஒரு சின்ன பம்பு, அதே மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நமக்கு பர்பிள் டாட் வந்திருக்கு. ஆனால் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கு. இது மேலே வந்து கீழே லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டான். பட் திரும்ப வந்து உள்ளே தான் வந்திருக்கான். ஸோ இருந்தாலும் வந்து இது ஸ்டாப் லாஸ் தான். அதே மாதிரி இங்கே பாருங்கள் எல்லோ டாட் வச்சிருக்கான். அதுக்கப்புறம் மேலே போயிருக்கான். திரும்ப இந்த இடத்துல எல்லோ டாட் வச்சிருக்கான். இங்கே மேலே போயிருக்கான். திரும்ப இந்த இடத்துல எல்லோ டாட், திரும்ப மேலே. அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கேயும் எல்லோ டாட், இங்கேருந்து மேலே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து இதில் வந்து ஃபுல்லாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து எனக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மணி ஃப்ளோ அப்படின்றது வந்து எவ்வளோ முக்கியன்றது. இது வந்து மணி ஃப்ளோ இங்கே க்ரீன் ரெட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மணி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 இப்போ வந்து டபுள் டைவர்ஜன் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த டபுள் டைவர்ஜன் வந்ததுக்கப்புறம் மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. அந்த இடத்துல நான் எதை கன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம் அப்படின்னா மணி ஃப்ளோ. எனக்கு மணி ஃப்ளோ பாருங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து எனக்கு இப்படி வந்துருக்கு. இப்போ எதை மென்ஷன் பண்ணுதுன்னா எனக்கு வந்து மேலே ஏறப்போகுது அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி மணி ஃப்ளோ வந்து மேலே ஏறிட்டு போயிட்டு இருக்கிறதால எனக்கு வேவ் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இந்த இடம் வந்து எனக்கு நல்ல ஒரு கீ லெவல். இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரு ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி எனக்கு வந்து சான்ஸ் அதிகம். ஸோ இந்த இடத்துல என்ட்ரு ஆனால் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணுது இதில். ஸோ இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக டாப் அண்ட் பாட்டம் வந்து கரெக்டாக காட்டிடும். இது வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரோ லெவல் ட்ரேடர் ஆகிடலாம். ஸோ அது கூட வந்து டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் தெரியாமல் ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் மட்டுமே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு. நீங்கள் டெக்னிக்கல் ப்ளஸ் இண்டிகேட்டர் இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.